पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்லோகங்கள் எல்லாமே முடிச்சாச்சு. இன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சம்மரி மாதிரி. ஆக்சுவலாக சம்மரி நான் பார்க்கறது இல்லை. சம்மரினா அங்கங்கிருந்து இது 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 சொல்லுது அப்படின்னு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஸ்லோகத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நினைவூட்டல், திரும்ப நமக்கு நினைவு வர்றதுக்காக எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துடுறேன். ஒரு கிளாஸில் முடியறத 5 கிளாஸில் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஆவருத்தி என்னோட ஆச்சாரிய சுவாமி சொல்லி கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப 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 ஆவருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆவருத்தி அதிகரணம் முக்கியமானது பிரம்மசூத்திரத்தில் இருக்கிறது. அப்போ இந்த ஞானம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 முறை கேட்டாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா புத்தியில் உரைக்க மாட்டேங்குது. அப்போ எது வரைக்கும் ஆத்ம ஞானம் நமக்கு உண்டாகுமோ அது வரைக்கும் ஒருத்தர் பின்னாடி இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நீ ஆத்மாவா இருக்க, ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இந்த 9வது அத்தியாயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈஸ்வரனை பத்தின அத்தியாயம். ஈஸ்வரனை பத்தின வித்யா. அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ராஜவித்யான்னு பேர். ஈஸ்வரனை பத்தின வித்யா ராஜவித்யா. ராஜகுஹ்யம் ரொம்ப ரகசியமானது, பரம ரகசியம். என்னதான் யூடியூப்ல கிளாஸஸ் எல்லாம் போட்டாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிறதும், இதை சுவாமியை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அவர்தான் நானா இருக்கார் அப்படின்னு, எல்லாமா அவர்தான் இருக்கார் அப்படின்னு அறியறதும் யாரோ சில பேருக்கு மட்டும்தான் வாய்க்குது, அந்த கரண சுத்தி பரிபூர்ணமா இருக்கிறவங்களுக்கு. அப்ப இதனால இது பார்த்தீங்கன்னா எல்லா காலத்திலையும் குஹ்ய வித்யான்னு தான் பேர். ஏன் அப்படின்னா ஈஸ்வரனை எங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிருதயத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பிரம்மபுரம் விசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற ஹிருதய ஆகாசம் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள். அப்ப அங்க இருக்கிற குகைன்னு சொல்லுது, ஹிருதய குகை அப்படின்னு சொல்லுது. ஒரு ரகசியமான ஒரு இடம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா கடுகை காட்டிலும் பார்த்தீங்கன்னா சின்ன அளவு தகராகாசம் அப்படின்னு பேர். அப்ப அந்த ஹிருதயத்துல தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை அனுபவம் பண்ண முடியும். அப்ப அதனால பார்த்தீங்கன்னா எல்லா காலத்திலையும் ஈஸ்வர ஞானம்ன்றது பார்த்தீங்கன்னா குஹ்யம் ரகசியம், அவங்கவுங்க சுவானுபவத்துலதான் அறிய முடியும். அப்ப அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ராஜகுஹ்யம் அப்படின்னு பேர். ரகசியங்களில் எல்லாம் மிகவும் ரகசியமானது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆச்சாரியர் பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போதே, இந்த அத்தியாயத்தோட பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, 8வது அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கணும். இந்த 6 அத்தியாயங்கள் உபாசனா காண்டம்னு பேரு. 7ல இருந்து 12 அத்தியாயம், மொத்தம் 6 அத்தியாயங்கள். இதுல 7வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரை பத்தி பேசக்கூடிய அத்தியாயம். 8வது அத்தியாயம் அந்த ஹிரண்ய கர்ப்பரை பிராப்தி பண்றதுக்கான, எப்படி பிராப்தி பண்ணணும் அந்த ஹிரண்ய கர்ப்பரை அப்படின்றதுக்கு 8வது அத்தியாயம். இப்ப 9வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பருக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பத்தி பேசுற அத்தியாயம் இந்த 9வது அத்தியாயம். இந்த 9வது அத்தியாயத்துல இருக்கிற விஷயங்களை எப்படி பாவிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10வது அத்தியாயம். 11வது அத்தியாயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா வரப்போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா விராட் உபாசனையை பத்தி சொல்ல போகுது. அதுக்கப்புறம் 12வது அத்தியாயம் இது எல்லாத்தையும் கன்க்ளூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்தி யோகம்னு பொதுவா எல்லாத்தையும் 5 அத்தியாயங்கள்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா 12வது அத்தியாயத்துல மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு கலவையா சொல்ல போகுது கன்க்ளூஷன். இப்ப நமக்கு நல்லா புரியணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, 7வது அத்தியாயத்துல ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய சூத்திராத்மாவை பேசிட்டு 8வது அத்தியாயத்துல அவரை பிராப்தி பண்றதுக்கு கிரமமுக்தி சாதனம் எது மூலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருவ மத்தியில பிராணனை ஏற்றி நல்ல நாடி துவாரம் சுஷும்னா நாடி வழியா
பிரம்மரந்தரம் வழியா வெளியில வந்து பிராணனை கொண்டு போகணும். ஓம்னு சொல்லி ஓங்கார உபாசனையை பண்ண சொல்லியிருக்கு 8வது அத்தியாயத்தில். ஆச்சாரியர் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அவதாரிக்க ஆரம்பிக்கும் போதே சொல்றார், அஷ்டமே நாடித்வாரேன தாரண யோக சகுணக உக்தகா. ரொம்ப அற்புதமான பாஷ்யம் அவதாரிக்கலாம். 8வது அத்தியாயத்துல நாடித்வாரம் வழியா நாடி வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனை மேல் நோக்கி எழுப்பி புருவோர் மத்திய பிராணமாவேஷ சம்யக்கு அப்படின்லாம் மந்திரங்கள்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி ஓங்கார உபாசனையை பண்ணி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா தாரண யோக, ஓங்காரத்தை தாரணம் பண்ணி சகுண உக்தக, சகுண பிரம்ம வித்யான்னு சொல்லக்கூடியது அது 8வது அத்தியாயத்தை சொல்லி ஆயிடுச்சு. சகுண பிரம்மம் அப்படின்னாவே எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர். அப்ப ஹிரண்ய கர்ப்பருக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுண பிரம்மம் தியேய பிரம்மம் அப்படின்னு பேர், தியானிக்க யோக்கியமானது சொல்லியாச்சு. சொல்றதுக்கு பிறகு தஸ்ய பலம் அக்னிர் அர்ச்சிராதி கிரமேண பலாந்தரே காலாந்தரே பிரம்ம பிராப்தி லட்சணம் ஏவ அனாவிருத்தி ரூபம் நிர்திஷ்டம். அந்த சகுண பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசிச்சு அவர் அடையிறதுனால என்ன பலன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே பலன் கிடைக்காது. இறந்து போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா அக்னி ஜோதி அப்படின்னு அரிச்சி வழியா மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் பிரம்மலோகத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணி அங்க மோட்சம் கிடைக்கும். அதாவது இங்க ஒரு ஸ்டாப்பிங்ல இருந்து இங்கேயே கிடைக்காம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாப்பிங் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகம்ன்ற ஒரு ஸ்டேஜ் போய் அங்க முக்தி அடைகிறது. இப்போ இல்ல, இறந்த பிறகு. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அனாவிருத்தி லட்சணம் சொல்றோம். இது யாரும் தூர போட்டுறாதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வராத நிலை. அனாவிருத்தின்றதுக்கு அர்த்தம் திரும்ப வராத நிலையை வந்து பாத்தீங்கன்னா 8வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. இதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளான் பி அப்படின்னு எப்பவுமே சொல்றோம். பிளான் பி என்னப்பா வேதாந்தத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமமுக்தி தான் பிளான் பி. பிளான் ஏ என்ன சுவாமி அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா பிளான் ஏ வந்து பாத்தீங்கன்னா இங்க வர ஆரம்பிக்குது. அதிகாரிகளை பிரிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், அதிகாரிகளை பிரிக்கும் போது பலவிதமான அதிகாரிகள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கிரியா பிரதானமா இருப்பார், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பாவ பிரதானமா இருப்பார். இந்த 2 பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோக பிரதானமா இருக்கிறவங்க 3வது நபர். இப்ப வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா பாஷ்யத்துல சொல்லும் போதே சொல்றாரு, போன அத்தியாயத்துல சொல்லியாச்சு நாடி துவாரம் வழியா போறது. இந்த அத்தியாயத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா யாராவது கேட்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணாம இருக்கலாம், ரோகங்களால இருக்கலாம், ஏதோ வயசான காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பிராணாயாமம் பண்றதுக்கோ இல்ல ஓங்காரத்தை ஜபிக்கிறதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிமிர்ந்து நின்று ஓங்காரத்தை ஜபிச்சு பிராணனை மேல ஏத்தி சுவாமி இதெல்லாம் எங்களால முடியாது சுவாமி, வேற ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையான மார்க்கம் இருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த பிரகாரம் மட்டும்தான் மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதா தத்திர அனேன ஏவ பிரகாரேன மோட்ச பிராப்தி பலம் அதிகம்யதே ந அந்யதா. யாருக்காவது கேள்வி கேட்கலாம், ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நான் மூக்க பிடிச்சி இந்த சுஷும்னா நாடி வழியா வந்து பாத்தீங்கன்னா பிராணனை மேல ஏத்தி நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மலோகத்தை போய் அடைஞ்சு சுவாமி இது ரொம்ப கஷ்டமாச்சு சுவாமி, யோகம் முறையாச்சு சுவாமி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச பிராப்தியை அடையறதுக்கான விஷயமா சுவாமி, இந்த பிரகாரத்துலதான் மோட்ச பலனை அடைய முடியுமா சுவாமி, வேற ஏதாவது பிரகாரம் இருக்கா, வேற ஒரு மெத்தடாலஜி ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா ந அந்யதா இது, வேற எதுவும் இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இது தது ஆசங்கா. ஆசங்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா நீக்குவதற்காக வியாவிருத்சயா அப்படின்னா அதை நீக்குவதற்கு இச்சையினால வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார், இந்த அத்தியாயத்தை வந்து ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக முறை இல்லாமலும் கூட வேற ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றார். என்ன மெத்தட் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தியம அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக மெத்தட்ல 8வது முடிச்சாச்சு,
உத்தம அதிகாரிகளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த 9வது அத்தியாயமும் 10வது அத்தியாயமும் ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறதுக்கான அத்தியாயம். ஒன்னு யோகம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாவம் அப்படின்னு பேரு. பாவம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி கிடைக்கும், கல்டிவேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உபாசகர்களை வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான உபாசகர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாஸ்திரம் பிரிக்குது. கிருத்த உபாஸ்தி, அக்கிருத்த உபாஸ்தி அப்படின்னு 2 பேரா நம்ம சாஸ்திரத்துல பிரிச்சுக்கணும். கிருத்த உபாஸ்தி அப்படின்னா இதை பத்தி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டு யாராவது வந்து கேனோபனிஷத்து அவதாரிகா பாஷ்யம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இந்த ஜென்மத்திலேயோ முந்தின ஜென்மங்கள்லயோ ஆச்சாரியரோட பாஷ்யத்தை அப்படின்னு நான் தமிழ்ல சொல்றேன். இந்த ஜென்மத்திலேயோ இல்ல முந்தின ஜென்மங்கள்லயோ பண்ணப்பட்ட பிராண உபாசனைகள் இந்த ஜென்மத்துல பண்ணல, ஆனா முந்தின ஜென்மத்துல ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, பிராணனை வந்து உபாசிக்கணும் அப்படின்னு. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் 8 அத்தியாயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்மமும் உபாசனைகளும் இருக்கு. உபாசனைகள்னாவே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பிராண உபாசனை. அது ஓங்கார உபாசனையா இருக்கட்டும், காயத்ரி வித்யாவா இருக்கட்டும், நிறைய வித்யாக்கள் இருக்கு சாந்தோக்கியத்துல. என்ன மாதிரி யாரோ ஒரு ஆச்சாரியர் உங்களை வந்து பாத்தீங்கன்னா தூண்டி என்ன பண்ணியிருக்காரு, இந்த உபாசனைகளை பண்ணணும், அந்த கரண சுத்திக்காக, சித்த ஏகாகிரத்துக்காக இதை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒருவேளை இந்த ஜென்மத்துல பண்ணிருக்கலாம், இல்லைன்னா முந்தின ஜென்மங்கள்ல பண்ணி முடிச்சிருக்கலாம். பண்ணதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் சுவாமி, என்ன லாபம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்திய சாதன விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன ஆயிடும், வைராக்கியம் வந்துருக்கும். போதுச்சு, இவ்வளவுதான், இந்த லோகம் ஒண்ணும் இல்லை, நிஸ்ஸாரம் அப்படின்னு சர்ச்சிங் எல்லாம், இந்த உலகத்துல இருக்க சர்ச்சிங் எல்லாம் ஒருத்தருக்கு நின்று போயிடும் இந்த உபாசனையோட, பிராண உபாசனையோட பரிபக்குவத்துல. இந்த உபாசனையோட பரிபக்குவம் நின்று போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிருத உபாஸ்தி அப்படின்னு அவங்களுக்கு பேர். உபாசனைகளை ஏற்கனவே செய்து முடித்தவன். அதனால அவனுக்கு அதிகாரித்துவம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதிகாரித்துவம் இருக்கு. அது இந்த ஜென்மத்துல பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை, முந்தின ஜென்மங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கலாம். அந்த முந்தின ஜென்மங்கள்லயும் பண்ண காரணத்தினால அவனுக்கு என்ன இருக்கும், வைராக்கியம், பரிபூர்ண வைராக்கியம் இருக்கும். அப்படிப்பட்ட வைராக்கியத்தை உடையவன் வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரின்னு சொல்லப்படுறான். அப்ப வைராக்கியம் இல்லாதவங்க என்ன பண்ணணும், 8வது சாப்டர்ல சொன்ன மாதிரி யோகத்துக்கு திரும்ப இறங்கிடணும். ஓங்காரத்தை சதா ஜபிச்சு 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 மெதுவா 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 பிராணன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து 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 அபியாசம் பண்ண 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 என்ன ஆயிடும், அதிகாரித்துவம் முதல்ல வந்து. அப்ப இப்பவே கூட நம்ம வந்து பிராண உபாசனை பண்ணி அதிகாரித்துவத்தை அடைய முடியும், இல்லைன்னா முந்தின ஜென்மங்கள்ல அடைஞ்சிருக்கோம். ஆனா முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாயன்மார்கள்ட்ட இருந்த வைராக்கியம், ஈஸ்வரனையே அடையணும்ன்ற வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும். எப்படியாவது பகவானை அடைஞ்சிடணும்ன்ற அந்த தீவிரத்தன்மை நாயன்மார்கள்ட்ட, ஆழ்வார்கள்ட்ட இருந்துச்சோ, பக்த மகான்கள்ட்ட இருந்துச்சோ, அந்த தீவிரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அவங்கதான் உத்தம அதிகாரி. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, பெரியவங்க யாராவது மூக்க பிடிச்சி காதை பிடிச்சி நின்னாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேச்சராவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பாவ பிரதானமா பக்தி பண்ணியே அடைஞ்சிருக்காங்க. பக்தி பண்ணியே அடைஞ்சிருக்காங்க. பக்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமருந்தா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிளான் பி வந்து பாத்தீங்கன்னா மத்தியம் அதிகாரிகளுக்கு யோகமா போறது. பிளான் ஏ வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவ பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைகிறது. அந்த ஈஸ்வரனை பாவிக்கிறதுக்காகத்தான் என்ன இருக்கு, இந்த 9வது அத்தியாயமும் 10வது அத்தியாயமும் சொல்லப்படுது. பாவிச்சும் கூட வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தியை அடைய முடியும். பக்தர்கள் எல்லாம் பாவிச்சே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மலோகத்தை, கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் அடைந்தார்கள். சாமி எப்படி பாவிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, மெதுவா இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறேன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 3வது அதிகாரி ஒருத்தர் வர்றார், பக்தியில 3வது அதிகாரி. இது நான் சொல்ற அதிகாரி பேதம் இந்த இந்த உபாசனா காண்டத்துக்கான அதிகாரி. மத்தியம் அதிகாரி 7, 8 சூத்திராத்மாவோட விஷயம். 9, 10 வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அந்தர்யாமிய பத்தின விஷயம், பாவப்பிரதானம். அதுக்கப்புறம் இல்ல அதம அதிகாரி ஒருத்தர் இருக்கார். அதம அதிகாரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரால் வந்து பாத்தீங்கன்னா உட்கார முடியல, பாவிக்கவும் முடியல. பாவனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டம், உட்கார்ந்து அதுலயே பாவிச்சு லயிக்க முடியல.
உட்கார்ந்து யோகத்தையும் பண்ண முடியல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை சுவாமி அப்படின்ட்டு அவர் என்ன பண்றார், 11வது அத்தியாயத்துல விஸ்வரூப தரிசன யோகத்துல விராட் உபாசனையை பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்றார் பகவான். அதம் அதிகாரிக்கு விராட் உபாசனை, மத்தியம் அதிகாரிக்கு ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, ஓங்கார உபாசனை, பிராண உபாசனை. அதே நேரத்துல உத்தம அதிகாரிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாவ பிரதானம். இதுதான் வாஸ்தவத்துல பக்தி அப்படின்னு சொல்றது. இந்த 9, 10 தான் பக்தி. இதுல 9வது அத்தியாயத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் என்ன பண்றார், வித்யாவை ஈஸ்வரனை பத்தி பாவிக்கிறதுக்கான வித்யாவை கொடுத்துட்றார். அதுக்கப்புறம் எப்படி பாவிக்கணும் அப்படின்னு 10வது அத்தியாயத்துல பாவிக்கிறதுக்கான விஷயங்களை பாத்தீங்கன்னா 10வது அத்தியாயத்துல சொல்ல போறார். இப்ப நம்ம 9வது அத்தியாயத்துல ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கும். இந்த பேக்ரவுண்ட்ல இதை பாருங்க. ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே ஞானம் விஜ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே ஞானம் விஜ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். இதுல இந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார். குவாலிட்டிஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் கூட எடுத்துக்கிட்டே வரணும். முதல்லயே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனை பார்த்து சொல்றார். ஸ்ரீ பரமாத்மா பாத்தீங்கன்னா பகவான் உவாச்ச, பகவான் சொல்றார். அனசூயவே என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அனசூயவே அப்படின்னா அசூயா அப்படின்னா பொறாமை அப்படின்னு பேரு. எங்கெல்லாம் பொறாமை இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கெட்ட குணம். அது பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். கொலை வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தர பொறாமை இருக்கு அப்படின்னா அந்த கெட்ட குணம் இன்னொருத்தரை கொலை பண்ற வரைக்கும் போகும். இன்னொருத்தரோட நாசம் பண்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கும். அப்போ ஒரு பொறாமைன்னு சொல்லக்கூடிய அசூயாவை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போயிடும். ஆட்டோமேட்டிக்கலா பாத்தீங்கன்னா பியூரிஃபை ஆயிடும். அதனாலதான் ஆச்சாரியர் சொல்றாரு, அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, பொறாமை இல்லாதவனே அப்படின்னு. பொறாமை இல்லாதவனே ஒரு முக்கியமான குவாலிட்டி. அப்போ பொறாமை இல்லாதவனே, இதம் து தே, தே அப்படின்னா உனக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதம் து இந்த குஹ்யதமம் ரொம்ப ரகசியமானதை, இருக்கிறதுலயே ரகசியமானதை நான் என்ன பண்ற போறேன், உனக்கு நான் சொல்ல போகின்றேன். பிரவக்ஷ்யாமி. எப்படி சொல்ல போறேன், என்னது ரகசியம் எது சுவாமி அப்படின்னு கேட்டா, ஞானம். ஞானம்தான் ரகசியமானது. ஈஸ்வரனை பத்தின ஞானம் தான் ரகசியமானது. அந்தர்யாமிய பத்தின ஞானம். சரி, எப்படி வெறும் ஞானமா சுவாமி அப்படின்னா, இல்ல விஞ்ஞான சகிதம் ஞானம். விஞ்ஞானத்தோடு கூடியிருக்கின்ற ஞானத்தை நான் உனக்கு என்ன பண்ண போறேன், சொல்ல போகின்றேன். சரி, என்ன லாபம் சுவாமி? எப்பவுமே லாபம் தானே நம்ம பார்க்கிறோம். ஆச்சாரியர் சொல்றார், யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே அசுபாத். யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே அசுபாத். அசுபம்னு சொல்லக்கூடிய இந்த சம்சாரம் பந்தம் இருக்கு பாத்தீங்களா, அஜ்ஞானம். திரும்ப திரும்ப ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, சோகம் மோகம். சம்சார லட்சணம் இது சோகம் மோகம். இந்த சோக மோகம் தான் பாத்தீங்கன்னா அசுபம், அமங்கலம் அப்படின்னு பேரு. இந்த அமங்கலத்திலிருந்து பாத்தீங்கன்னா எதை அறிந்து கொண்டால் நீ இந்த அமங்கலமான இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவாயோ, மோக்ஷசே விடுதலை அடைவாயோ, அப்படிப்பட்ட ஞானத்தை, ஞானத்தோடு கூடிய விஞ்ஞானத்தை, அனுபூதியையும் நான் என்ன பண்றேன் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு பிரதிஜ்ஞா பண்ணிட்டேன். பண்ணதுக்கு பிறகு 2வது, அப்ப முதல்ல லட்சணம் பார்த்துக்கணும். உத்தம அதிகாரிக்கு என்ன லட்சணம்? அசூயா இருக்கக்கூடாது. யாரை பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம பாதையில போயிட்டே இருக்கணும். நமக்கு என்ன பிராப்தியா இருக்கோ அது பகவான் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கணும். யாரை பார்த்தும் எந்த விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா பொறாமை அப்படின்றது இருக்கவே கூடாது. இது ஒரு குவாலிட்டியா வச்சு. இதான் பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரியோட விஷயங்களா இது வரணும். கொஞ்சமாவது ஒருத்தர் பொறாமைப்படுறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகாரித்துவம் பத்தலன்னு எடுத்துக்கணும். எல்லா கெட்ட குணங்களும் ஆச்சா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகம் வர, ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்ம்யம் சுசுகம் கர்த்துமவ்யயம்.
ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, இந்த வித்யாவை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ருச்சியை உண்டு பண்றதுக்காக இந்த 2வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு டேஸ்ட் வரணும்ல, ஒரு வித்யாவை படிக்கிறோம், ஒன்றுல பிரவருத்தி ஆகிறோம் அப்படின்னா அந்த ருச்சி அதிகமாச்சு அப்படின்னா தான் அதை பண்ண முடியும். இப்ப எல்லா ஃபுட்லயும் வந்து அஜினோமோட்டோ போடுறோம்ல, எதுக்காக போடுறோம்? ஒரு சூப்பு குடிக்கிற ஸ்டார்டர். எங்கேயாவது ஹோட்டல் போனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டர்னு ஒன்று கொடுக்குறான், ஒரு சூப்பையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஷ்ஷை வந்து சின்னதா. எதுக்கு அதில் என்ன இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீரக பவுடர் அது இதெல்லாம் போட்டு உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உமிழ் நீரெல்லாம் உங்களுக்கு சுரக்க வச்சு சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இச்சையை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த 2வது ஸ்லோகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் மாதிரி ஒரு ருச்சியை உண்டு பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லோகம் சொல்கிறேன். இந்த வித்யா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வித்யா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையெடுத்து கும்பிடணும். நான் தான் சொன்னேன்ல, இங்கே வந்து திருவண்ணாமலையில் வந்து சிவனடியார்கள் வருவாங்க, ஒரு கூட்டமாக வருவாங்க, மலை சுற்றுவாங்க. எப்படி சரிங்களா சுற்றுவாங்க? தேவாரத்தையும் திருவாச்சகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா துணியில் கட்டி, நல்ல பட்டு துணியில் கட்டி தலைமையில வச்சுக்கிட்டு நல்ல வாத்தியங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கிட்டு தலையில வச்சு கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வித்யா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எங்கேயாவது வச்சுக்கிட்டு எதையாவது பண்ணுறது இல்லை. ஈஸ்வரனை பத்தின வித்யா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே உயர்ந்தது ராஜ வித்யா. பகவான் தான் ராஜா. அப்ப அவரை பத்தின வித்யா வந்து பாத்தீங்கன்னா ராஜ வித்யா. சரி, ஈஸியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்ங்க. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரை பத்தி அறியறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அந்த பரமாத்மாவை அறியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப ரகசியமா இருக்கார், ரொம்ப குஹ்யமா இருக்கார், குகைக்குள்ளார இருக்கார். எந்த குகை? எல்லாத்தோட ஹிருதய குகையிலையும் இருக்கார், வெளிப்படாதவரா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா ராஜகுஹ்யம், இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பரம ரகசியம். கூட என்ன இருக்கு அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவித்திரம். இது எல்லா பாப்பங்களையும் நாசம் பண்ணக்கூடியது. நான் ஒரு சின்ன டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு பேட்ஸ்மேன் வருது, ஏதோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா சரியா இதாகல போல இருக்கு அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை கூப்பிட்டு வந்து அதை கிளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரஸ்டினோ பியூர் அது இது எதுதோ இருக்கு. நான் ஏதோ சர்ச் பண்ணா பார்த்தா ஏகப்பட்டது வருது. கிளீனிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் ரிமூவர்னு ஏகப்பட்டது இருக்கு. துணியை கிளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிட்டர்ஜென்ட் பவுடர்லாம் நிறைய இருக்கு. வயிற்றை கிளீன் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. உடம்பை கிளீன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு, அந்த சோப்பு இந்த சோப்பு எல்லாம். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளீனிங் ப்ராசஸ் பண்றதுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேகம் இருந்தாலும் கூட இதுல எல்லாத்திலையும் உத்தமம் பவித்திரம், இதம் உத்தமம் பவித்திரம், ஒரே ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே அல்டிமேட்டான பவித்திரம் பண்ணக்கூடியது, சுத்தப்படுத்தக்கூடியது ஒண்ணு இருக்கு. என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இந்த மொத்த ஜெகத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எரேஸ் பண்ணி வெறும் நீ ஈஸ்வர சுரூபமா இருக்க, நீ தான் ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இருக்கிறதுலயே மிக பவித்திரமானது. அதான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு, இந்த வித்யா என்ன பண்ணும் சுவாமின்னு அந்த ஜெகத்தையே, நாமரூப ஜெகத்தையே என்ன பண்ணும், ஈஷாவாசியம் இதம் சர்வம்னு சொல்லி என்ன பண்ணும், இது எல்லாம் ஈஸ்வரன் தான்ப்பா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா தோஷங்கள் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு சர்வம் பிரம்மமயம் ஜெகத்துன்னு பார்க்க வைக்கக்கூடியது. எல்லா சோகங்களும் எல்லா மோகங்களையும் நஷ்டம் பண்ணக்கூடியது. இதம் உத்தமம் பவித்திரம், இதுதான் இருக்கிறதுலயே உத்தமமான பவித்திரம் செய்யக்கூடிய வித்யா இந்த ஞானம். அது மட்டும் இல்ல சாமி எங்கேயாவது போய் அடையிறதா அப்படின்னா ஒண்ணும் இல்லை, நேரடியா நம்ம பார்க்கலாம். இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனை அப்ளை பண்ணி என் பின்னாடியே நான் சொல்ற மாதிரி பாவிச்சு 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 பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன நடக்கும் அப்படின்னா பிரத்யக்ஷ அவகமம், நல்லா நேரடியா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா இதை டியூன் பண்ணணும். இவ்வளவுதான் வேலை. பாவம்னாவே என்ன அர்த்தம் தெரியுங்களா? டியூன் பண்றதுதான் பாவம், வேற எதுவும் இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிசீவர் எடுத்துக்கிட்டு, பழைய ரேடியோலாம் தெரியல உங்களுக்கு, ரேடியோவை எடுத்துக்கிட்டு ஒரு விவித பாரதி ஏதாவது கேட்கறதுக்கு 80s பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அங்கே போ சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்காது.
அதை பிடிச்சி திருவிக்கிட்டே இருப்போம். அந்த டியூனரை வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கிட்டே இருப்போம். நமக்கு எல்லாத்துக்கும் அனுபவம் நிறைய பேருக்கு. அப்ப இப்ப பக்தியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்கும் நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் உண்டாகிற அளவுக்கு டியூன் பண்ணணும். இவ்வளவுதான். அந்த டியூன் பண்றது மட்டும் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அந்த டியூன் பண்றதுனால வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, க்ஷணம் க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் நம்ம என்ன பண்ண முடியும்? பிரத்யக்ஷ அவகமம். இப்ப வந்து நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே எடுக்கிறேன். நான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னை விட்டீங்கன்னா நான் அழுதுருவேன். இப்ப சொல்லும் போதே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் கலங்கு. ஈஸ்வரனை வந்து டியூன் பண்றதுக்கு மட்டும் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் பண்ணக்கூடியத, நம்மளுடைய எல்லா துக்கங்களையும் நாசம் பண்ணக்கூடியத பிரத்யக்ஷமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியும். உங்களை ஏமாத்தல, எப்பவோ அடைய போறோம், என்னவோ அடைய போறோம். இப்பவே பிரத்யக்ஷமா பகவானோட ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார் அப்படின்றத நம்ம பிரத்யக்ஷமாக அறிய முடியும். பிரத்யக்ஷ அவகமம். அது மட்டும் இல்ல, இது தர்மமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று மாமா கேட்டார் என்கிட்ட, சுவாமி நீங்க என்ன தர்மசாஸ்திரத்தெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு. ஆமா, பக்தி வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாயன்மார்களோட ஆழ்வாரோட கதைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பக்த மகான்களோட கதைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஈஸ்வரனை அனுபூதி பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல நம்மளுடைய இந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்மிருதியும் எந்த கர்மகாண்டத்தோட ரூல்ஸும் இந்த உலகத்துல இருக்க எதுவுமே அப்ளை ஆகாது. எதுவுமே அப்ளை ஆகாது. கண்ணப்ப நாயனாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையாவது நீங்க அப்ளை பண்ணி பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு கண்ணு போச்சு அப்படின்னா, ஒரு கண்ணு அது சிலையாச்சு, அந்த சிலையில வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த கண்ணை தூக்கி வச்சேன் அப்படின்னா சிலையில இருந்து எப்படி ரத்தம் வரும் அப்படின்னு யோசிக்கல கண்ணப்ப நாயனர். இந்த கண்ணை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல தோண்டி வச்சா அதுக்கு பார்வை தெரியுமான்னு யோசிக்கல. ரெண்டாவது கண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் வரும்போதும் இந்த கண்ணை தூக்கி திரும்ப வச்சோம் அப்படின்னு நமக்கு கண்ணு போயிடுமே, நம்ம எப்படி பண்றதுன்ற யோசிப்பு இல்லை. இப்ப நீங்க சாதாரணமா லௌக்கிகமா இருந்து யோசிச்சீங்க அப்படின்னா இது என்ன ஆகாது? சூட்டபிளே ஆகாது. நாயன்மார்களோட ஒவ்வொரு கதைகளும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைக்கறி சமைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. லாஜிக்கா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைக்கறியை சமைச்சு கொடுக்க முடியுமா? தலைக்கறி வேணும்னு கேட்கிறாரு ஒரு ஆளு, இவரு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பிள்ளையோட தலைக்கறியை சமைச்சு கொடுக்குறாரு அப்படின்னா என்ன மாதிரி இது விஷயம்? அப்ப லாஜிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பொருந்தவே பொருந்தாது. அப்போ ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரும்னா, கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய விதிகள் எல்லாம் தர்மம் தர்மம் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கவே சுவாமி, இந்த தர்மத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, கண்டிப்பா. கர்மகாண்டத்துக்கு வேற இயற்பகை நாயனார். நாயனார் பேரு இயற்பகை நாயனார். நேச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டான பேரு அவருக்கு, இயற்பகை நாயனார். அப்ப இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா பிரேக் ஆயிடும். ஐயோ பிரேக் ஆயிடுச்சுன்னா அது தர்மம் இல்லையா சுவாமி, அதர்மம் தானே கேள்வி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிளாஸ்லயே நிறைய பேர் தர்மிகள், நல்லா தர்ம அனுஷ்டானம் பண்றவங்க இருக்காங்க. அப்ப தர்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னு கேட்டா, ஐயோ இதை விட்டுட்டா என்ன ஆயிடும், இதை விட்டுட்டா என்ன ஆயிடும் அப்படின்னு கேள்வி வரும். பக்தி வரும்போது கர்மகாண்டத்தோட தர்மம் எல்லாம் விட்டு போயிடும். இந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா தர்மியம். தர்மியம் ஆமா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. அதேதான். தாகி 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 கீதா 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 தாகி தாகி தாகி, அதேதான். அப்ப நம்ம இந்த பக்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணும். அதுதான் தர்மம். அதுதான் பரம தர்மம், இருக்கிறதுலயே உயர்ந்த தர்மம். இந்த நம்ம மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இதை வச்சிருக்கோம், கான்செப்ட் நிறைய வச்சிருக்கோம். இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஞானத்துக்கு முன்னாடி பொய்யா போயிடும். அப்ப ஈஸ்வர ஞானம் தான் வந்து பாத்தீங்கன்னா பரம பவித்திரம், பரம தர்மியம். தர்மா தனபேதம். தர்மியம் மிகப்பெரிய தர்மம், தர்மத்துக்குள்ளார வருது. அதனால யாராவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கர்மகாண்டத்துக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பேசுறேன்னா ஒன்றும் இல்லை. அதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஞானம். அதனாலதான் வைதிகர்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைஞ்சதை காட்டிலும் ஒரு சாதாரண வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுவாசி வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிட்டு போயிட்டானே. கண்ணப்ப நாயனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்திக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல யாராவோட பக்தியாவது சொல்ல முடியுமா? வேதம் படிச்சவங்களோட. நந்தனாரோட பக்திக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா யாராவது சொல்ல முடியுமா? கோரா கும்பரோட பக்திக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க வேதம் படிச்சவங்கள்ட்ட, கர்மகாண்டிகள் யாகங்கள் பண்றவங்கள்ட்ட இருக்கிறத சொல்ல முடியுமா?
ஆச்சார அனுஷ்டானத்தை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேறான தர்மம். பக்தி தர்மம்ன்றது டோட்டலா வேற. அப்ப இது தர்மத்துக்கு உட்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, சுசுகம், அத்புதமான வார்த்தை சொல்றார். சுசுகம் அப்படின்னா அர்த்தம் சுஷ்டுகு சுகம் பவதி. இந்த பக்தி பண்ண 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா பரமமான சுகம் கிடைக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், உத்தமம் சுகம் கிடைக்கும். கர்மகாண்டத்துல இல்லாதது, இந்த உலகத்துல இல்லாதது ஈஸ்வரனை பாவிக்கிறதுனால உண்டாகிற சுகம் சுசுகம். கர்த்தும் அவ்வியம். நம்ம இந்த பக்திய பண்றது கர்த்தும் சுசுகம் கர்த்தும். இந்த பக்திய பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தேவையில்லைங்க, ரொம்ப திரவியங்கள்லாம் சேர்க்க வேணாம். ஒரு சண்டி ஹோமம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா தெரியும். ஐயோ சண்டி ஹோமம் முடிஞ்சு இது பண்றதுக்குள்ளார அப்பா மூச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடும். ஒரு சண்டி ஹோமம் பண்ணிட்டு வரும்போது திரவியங்களை கலெக்ஷன் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தேவையில்லை. கண்ணப்ப நாயனாருக்கு என்ன தேவை இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. லாஜிக் ஏதாவது யூஸ் ஆகுதா பாருங்க. வாயில வந்து தண்ணியை பிடிச்சிட்டு வந்து சிவலிங்கத்துக்கு மேல இவர் வந்து பாத்தீங்கன்னா பூஜாரி வந்து பாக்குறாரு, தூரத்துல பாக்குறாரு. பகவான் சொல்றாரு போய் அவனோட பக்தியை பாரு அப்படின்ற. இவர் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு கண்ணப்ப நாயனார் என்ன பண்றாரு அப்படின்னு. வாயில தண்ணியை பிடிச்சுக்கிட்டு வந்து எச்சில் தண்ணி, நம்ம சொல்லுவோம் எச்சில் தண்ணியை அபிஷேகம் பண்ணுவோமா, வாயில பிடிச்சிட்டு வந்து உப்புன்னு தண்ணியை வந்து கொப்பளிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனுக்கு அபிஷேகம் பண்ற. தலையில வந்து பாத்தீங்கன்னா பூக்களை உடஞ்சி தலையில உதறி வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷேகம் அர்ச்சனை பண்ற. பன்றியோட மாமிசத்தை தான் சாப்பிட்ட எச்சில வந்து பாத்தீங்கன்னா நைவேத்தியம் பண்ற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போற வழியில வந்து பாத்தீங்கன்னா 2 இலையை பிடிச்சு தலையில போட்டீங்க அப்படின்னா சிவபெருமான் என்ன ஆயிடுவார், ரொம்ப சந்தோஷமா பிரீத்தி ஆயிடுவார். இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மகாண்டம் ரொம்ப கஷ்டம், யோகம் கஷ்டம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா டியூன் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா செய்வதற்கு ரொம்ப எளிமையானது, சுகமானது. அது மட்டும் இல்ல, இத பலன் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பக்தின்ற பலன் அழிவற்றது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டத்தினால என்ன பண்ணீங்க நீங்க, யோகத்தை நல்லா யாகங்களை பண்ணி கர்மங்களை பண்ணி பரலோகத்துக்கு போனாலும் என்னது க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விசந்தி. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் தீர்ந்து போனோம்னா திரும்ப வரணும். அழிவற்றதுன்றது இல்ல, எல்லா கர்ம பலன்களும் தேவை அடையக்கூடியதான பக்தி என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமமுக்தியை கொடுத்துரும், பகவானோட சாயுஜ்ய பதவியை கொடுக்கும். அழிவற்றது, நாசம் இல்லாதது, அவ்வியம் அப்படின்னு நமக்குள்ளார என்ன பண்ணிட்டார், இவ்வளவுலாம் இருக்குப்பா இந்த பக்தி யோகத்தை பண்றதுனால இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆசையை காட்டிட்டார். இந்த மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி செக்கு இருக்கிற மாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு நல்ல பசுமையா வந்து பாத்தீங்கன்னா கட்டி இலை தலையை கட்டி பங்கு விட்டுருவாங்க. இது என்ன பண்ணும், சுத்திக்கிட்டே இருக்கும், காரியம் நடந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை தூண்டுற மாதிரியே பகவான் பேசிட்டு 3வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறார். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன செய்யணும்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா தாத்பரியம் கொடுக்கவே கொடுக்காதீங்க, என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுல முதல்ல தாத்பரியம் கொடுங்க. ஏன் சுவாமி அப்படின்னா தான் நிலையில இருந்து கீழே இறங்காம ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதுக்களோட வித்யாவும் பிரவச்சன கர்த்தாக்கள் நார்மலா யூடியூப்ல இருக்க பிரவச்சன கர்த்தாக்களோட வித்யாவுக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தர்களா இருந்து நிறைய பேர் பிரவச்சனம் பண்றவங்க இருக்காங்க. 2 பேத்துக்கும் என்ன சுவாமி டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடாததுல டோன்ஸ்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அதே கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்து எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டோன்ஸை வந்து கொண்டு வர மாட்டாங்க, டூஸை மட்டும் சொல்லிக்கிட்டே போவாங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவா பேசுவோம் ஆச்சாரியார், ஏன்னா ட்ரெடிஷனல் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். மஞ்சக்காமாலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மருந்து சாப்பிடணும்னா என்ன சொல்லுவார், டாக்டர் முதல்ல சொல்ற இதே என்ன சொல்லுவார், கண்டிஷனை சொல்லுவார். மஞ்சக்காமாலைக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா மருந்து என்ன பண்ணும், வேலை செய்யாது, உயிர் எடுத்துரும் சொல்லணும். பத்தியத்தை சொல்லிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மருந்து கொடுக்கணும். இதுதான் டாக்டரோட இது. பத்தியம் இல்லாத மருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது, நோயை குணப்படுத்தாது. அதுக்காக ஆச்சாரியார் 3வது ஸ்லோகமே கண்டிஷன் சொல்ற. அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்ய சம்சார வர்த்மனி. அஸ்ரத்ததானா புருஷாः
தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. அஸ்ரத்ததானா புருஷாக, ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. எந்த மனிதர்கள் பாத்தீங்கன்னா அஸ்ய தர்மஸ்யனா இந்த பக்தி தர்மம் இருக்கு பாருங்க, ஈஸ்வரனை பத்தின ஞானம் பக்தி, இந்த தர்மத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரத்த இல்லாத புருஷர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ மனிதர்கள், கண்ணப்ப நாயனார் இதெல்லாம் மித்தாலஜி, ஒரே வார்த்தையில சொல்றோம். பெரிய பெரிய புத்திசாலின்னு நினைப்பு ஒரு நிறைய பேர் இருக்கான். இந்த கான்செப்டே ஒன்றும் புரியவே இல்லை. இந்த ஜெகத்துல என்ன, ஈஸ்வரன் யாரு, இதெல்லாம் தெரியல, சாஸ்திரம் தெரியாது. அதனால இதெல்லாம் பெரியவங்க நாயன்மார்கள் கதையெல்லாம் கதை. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஈஸ்வரன் வந்தாராம் போனாராம் என்னங்க இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையே வராது. அப்ப ஆச்சாரியர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அஸ்ரத்ததானா புருஷாகா, இந்த பக்தி தர்மம் இருக்கு, மோட்ச தர்மம், அஸ்ய தர்மஸ்யன்றதுக்கு அர்த்தம் இந்த மோட்ச தர்மம், ஈஸ்வர ஞானத்தை பத்தின தர்மத்துல எந்த மனிதர்களுக்கு ஸ்ரத்த இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ ஹே பரந்தப, அவங்க என்ன ஆகிறான்னா அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே, என்னை அடையாமல் நீங்குகின்றார்கள். எங்க நீங்கிறாங்க அப்படின்னா மிருத்யு சம்சார வர்த்மனி, திரும்ப 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 பிறந்து இறந்து திரும்ப பிறந்து இறந்து. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்களும் மோட்சம் அடைவாங்களா சுவாமி அப்படின்னு. அனந்தம் சம்சாரம் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனந்த சம்சாரம், என்லெஸ்ஸான சம்சாரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். திரும்ப பார்த்தீங்கன்னா பகவான் அடையவே முடியாது. அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தா. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரக சஞ்சதேந்திரியக ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் நச்சிரேனாதி கச்சதி. 4th சாப்டர்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. 4:39 4:40 இருக்கணும், 2 ஸ்லோகம் இருந்து எடுத்துக்கணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரத்தா தான் பாத்தீங்கன்னா அப்படியே பக்தி விஷயத்துல, ஈஸ்வர விஷயத்துல கண்ணுக்கு தெரியல என்ன பகவான், கண்ணுக்கு தெரிஞ்சா பாத்தீங்கன்னா ஸ்ரத்தான்னு ஒண்ணு சொல்ல மாட்டோம். இவர் தான்ப்பா ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தருக்கு சுட்டி காட்ட முடியும். பார்த்து எல்லாரும் ஓ ஈஸ்வரன் இருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா சிவலிங்க ரூபம் அப்படின்னு சொன்னா தெரிய மாட்டேங்குது. சிவலிங்கமா தெரியலையே, இது மலையாதானே தெரியுது, இது சிவன்பா. இன்னொரு மலையா ஒரு சுவாமி, என்னோட ஃப்ரெண்டு சுவாமி ஒருத்தர் இருக்காரு. இதே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையார்னு அருணாச்சலன்னு சுத்திட்டு இருக்காங்க, இந்த மலையை சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வாக்கிங் போவாருங்க டெய்லி. யோசிச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வாக்கிங் போயிட்டு 6 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு 6 கிலோமீட்டர் திரும்ப வந்துருவாரு. வேதாந்தம் படிக்கிறவர், பரமாத்மன் சுவாமியோட கிளாஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கவர். பக்தினா பாத்தீங்கன்னா ஏதோ பித்துக்குளித்தனம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில பித்துக்குளித்தனம்னு சொல்லிட்டு போயிடுவார். வேதம் படிச்சவர், வேதத்தை படிச்சவர், கிராமர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நிபுணத்துவம் உள்ளவர், வேதாந்தம் படிச்சவர், இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஏதோ ஈஸ்வரன் மலையை சுத்திட்டு இருக்காங்க எல்லாம் பாவம் அப்படின்னு போயிடுவாரு. எனக்கு அப்படியே சப்புனா, சாமி 12 கிலோமீட்டர் வந்துட்டீங்க, இந்த மலையில கிரிவல பாதையில 12 கிலோமீட்டர் வந்துட்டீங்க, 6 கிலோமீட்டர் வந்துட்டீங்க, இன்னொரு 6 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும் சாமி, ஒரு சுத்திட்டு வந்துடலாம், புண்ணியம் கிடைக்கும் சாமி. பகவான முடியாது. இந்த மலையை சுத்துறது பாத்தீங்கன்னா பல பேர் பல விதமா சுத்துறாங்க. இந்த சிவனே இந்த ரூபத்துல இருக்காரு, மலையாதானே தெரியுது எப்படி சிவன். வெளியில பாக்குறதுக்கு மலையா இருந்தாலும் பாவிக்கிறதுல எப்படி சிவனா பாவிக்கிறது. நான் கோபுரத்தை பார்த்தாவே எனக்கு சிவலிங்கம் தான் எனக்கு தோணுது. எந்த கோபுரத்தை பார்த்தாலும் கோபுரம் பாத்தீங்கன்னா எனக்கு சிவலிங்கமா தெரியுது. இல்லையே அது கோபுரம் தானே. உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேறையா இருக்கட்டும், கோபுரமா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், எனக்கு பாத்தீங்கன்னா கோபுரம், எல்லா கோபுரமும் சிவலிங்க சுரூபம் என்னோட மனசு. இந்த மலையை சுத்துறது பாத்தீங்கன்னா நான் சிவனை சுத்துறேனா என்ன சுத்துறேனா அப்படின்னா வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு, கேனோ படிச்சதுக்கு பிறகு நல்லா தெரியுது. இந்த சிவ ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறது பாத்தீங்கன்னா இது மலை இல்ல, என்னுடைய ஆத்மஸ்வரூபமே பாத்தீங்கன்னா ஆதியும் அந்தமும் இல்லாததா பாத்தீங்கன்னா சிவபெருமானே பாத்தீங்கன்னா ஜோதி ஸ்வரூபமா இந்த மலையா இருக்கார். எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்குள்ளார பாத்தீங்கன்னா ஆதி அந்தம் இல்லாம அவர்தான் உள்ளுக்குள்ளார இருக்கார். அப்ப நான் கிரி பிரதட்சணம் பண்ணும் போதெல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் பண்றாங்க, ஆப்ஜெக்டா வச்சுக்கிட்டு சிவபெருமான பண்றேன் அப்படின்னு கிரிவலம் வராங்க.
ஒரு தத்துவ ஞானம் படிச்சவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னையே வலம் வரேன் அப்படின்னு வலம் வரும். வெளியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, வெளியில எனக்கு ஆப்ஜெக்டால சும்மா எனக்கு ஆலம்பனத்துக்காக வெளியில இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எனக்குள்ளாரையே இருக்கு. அந்த சிவம் எங்க இருக்கு? எனக்குள்ளார சதா ஸ்புரிக்குது. அப்ப நான் மலையை சுத்துறேனா இல்ல என்ன சுத்துறேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னையே நான் வலம் வரேன். ஏன்னா ஜோதி சுரூபமாச்சு அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுல எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே ஒரு எரிமலைங்க. ஒரு ஒரு 100 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எரிமலையா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ஆக்கர்ஷணம் அது இதெல்லாம் இருக்கு. இது வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு மெட்டரலஜி படிச்ச ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு ஒரு சுவாமி. அவரு ஒரு சுவாமி இது வந்து பாத்தீங்கன்னா எரிமலையா இருந்தது. இதுக்கு என்ன தத்துவம்னே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப என்ன தேவைப்படுது தெரியுங்களா? பாவிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸ்வர பாவனைக்கு முக்கியமானது ஸ்ரத்தா. ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவம் சித்திக்காது. பாவிக்காதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சித்திக்காது சாமி. ஞானம் வரவே வராது சாமி. பாவத்தோட உச்சம் தான் ஈஸ்வர ஞானம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பாவம் இல்லாதவனுக்கு ஞானம் கிடைக்காது. அதனால இங்க முதல்ல சொல்லிட்டாரு, ஸ்ரத்தை இல்லாதவர்கள் இந்த சம்சாரத்திலேயே சுத்தி திரிகிறார்கள். அப்படி ஆப்போசிட் எடுத்துங்க, யாரெல்லாம் ஸ்ரத்தை உடையவர்களோ ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்தை உடையவர்கள் ஞானத்தை அடைகின்றார்கள். கண்டிஷன் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது சொல்ற வான் பண்ணியாச்சு. அப்ப ஸ்ரத்த பண்ணிதான் ஆகணும், நம்பணும். நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அவநம்பிக்கையான காரியங்கள் நிறைய பண்றதுனால நம்பிக்கை இல்லாம போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பத்தி பிரமாணத்தோடு பேசக்கூடியவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சார்ந்து இருந்துகிட்டு இந்த ஞானத்தை வந்து ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் 4வது ஸ்லோகம் இங்க இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறார். இதுதான் ஈஸ்வர சித்தாந்தம். 4 to 10 அற்புதமானது. எப்ப ஈஸ்வரனை பத்தி உங்களுக்கு தெரியணும்னாலும் இந்த ஸ்லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாத்தீங்க 4ல இருந்து 10 வரைக்கும். இதான் ராஜவித்யா, ராஜகுஹ்யம். இதுதான் மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வவஸ்திதஹ. மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வவஸ்திதஹ. மயா ததமிதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு லட்சணம், ஈஸ்வரனோட லட்சணம் எடுக்கணும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்த மூர்த்தி. அவ்யக்தம்னு என்ன அர்த்தம்? வெளிப்படாதவர், ஃபார்மை உடையவர். அவருக்கு ஃபார்ம் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், அவருக்கு ஃபார்ம் இல்லை. வெளிப்படாத. அவ்யக்தம்ன்றதுக்கு அர்த்தம் வியக்தி ஆகாத, வியக்தம் ஆகாத ரூபம். கை காலு மூக்கு வாயெல்லாம் சிவபெருமானுக்கு இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் அது இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்றோம்னு, என்ன சௌந்தரியமா இருக்க. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே தத்துவத்தை பேஸ் பண்ணி இருக்கிற. ஒவ்வொன்னா சொல்றேன். அவ்யக்த மூர்த்தி. வாஸ்தவத்துல ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? சிவபெருமான் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் வெளிப்படாதவர். எதோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னா மாயா சக்தியோட சேர்ந்து இருக்கார். எங்க சுவாமி இருக்கார் அப்படின்னா சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கார், பிரளயத்துக்கு பின்னாடி இருக்கார். அப்ப இந்த ஜெகத்தோட சிருஷ்டி காலத்துல அவர் இல்லை. சிருஷ்டி காலத்துல அவர் எப்படி இருக்காருன்னா இல்லையா என்ன அர்த்தம்? வெளிப்படாதவரா இருக்கார். எப்படி இருக்கார் சிவபெருமான்? எங்க இருக்கார்? வெளிப்படாம இந்த சிருஷ்டியில ஆதாரபூதமா இருக்கார். ஆதாரமா இருக்கார், வெளிப்படவே இல்லை. ஸ்கிரீன் வெளிப்பட்டுதா அப்படின்னா ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சினிமா ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஸ்கிரீன் தெரியுதா? சினிமா ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஸ்கிரீன் தெரியல. ஆனா அந்த ஸ்கிரீன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அதே மாதிரி இந்த லோகம் மொத்தத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரபூத்தமா வெளிப்படாதவரா, நாமரூபமாக வெளிப்படாதவரா பகவான் இருக்கார். அந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவரால வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா. சாமி இதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் தானே சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார்? தன்னை ஈஸ்வர ரூபத்துல இருந்து பேசுவார், விராட் ரூபத்துல இருந்து பேசுவார், இரண்ய கர்ப்ப ரூபத்துல இருந்து பேசுவார், சுத்த பிரம்மத்துல இருந்து பேசுவார். சதுர்வியூகன்னு இதுல சகஸ்ரநாமத்துல அவருக்கு பேர்.
இந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மா எந்த ரூபத்துல இருந்து பேசுறார்? தன்னை வந்து சிவரூபமா இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கார். சிவபெருமானா இருந்த இங்க பேசுறார், அந்தர்யாமியா இருந்து பேசுறார். இந்த ஜகத்தை வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்த மூர்த்தியா இருக்கக்கூடிய என்னால் இந்த ஜகத்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா ததமிதம், இதம் ததம், ததம்ன்றதுக்கு அர்த்தம் வியாப்தம் அர்த்தம், வியாபிச்சிருக்கின்றேன், என்னால் வியாபிக்கப்பட்டதாக இந்த மொத்த ஜகத்தும் இருக்கு. ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அதுல காணக்கூடிய எல்லா காட்சிகளையும் வியாபித்து எப்படி ஸ்கிரீன் இருக்கோ, வெளிப்படாம இருக்கோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜகத்தையும் ஆதாரபூத்தமா இருந்துகிட்டு அந்த சிவபெருமான் என்ன பண்றார்? அந்தர்யாமியா எல்லாத்துக்குள்ளாரும் வெளிப்படாமல் வியாபிச்சிருக்கார். என்னையும் வியாபிச்சிருக்கார், இந்த ஜகத்தையும் வியாபிச்சிருக்கார். அவர் இல்லாம இந்த ஒண்ணும் இல்லை. பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டிருக்கா துணியில, அப்படின்னா இந்த துணியில வெளிப்படாம இருக்கு. ஆனா வெளிப்படாத பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த துணியையும் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் எங்க இருக்காருன்னு கேட்டா சிவம் தான் எல்லாம். சர்வம் வந்து பாத்தீங்கன்னா அத்வைதம், சிவம், மங்களம். அதான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. ஒவ்வொரு கணுலையும் வந்து பாத்தீங்கன்னா சிவன் தான் அவ்யக்த மூர்த்தியாக இருக்கின்றார். அவரால் வியாபிக்கப்பட்டதாக இந்த மொத்த ஜெகத்தும் இருக்கு. ஆச்சாரியர் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறார். மத்ஸ்தானி சர்வபூதானி, மத்ஸ்தானி என்னிடத்திலேயே சர்வபூதானி எல்லா பூதங்களும் இருக்கின்றன. எல்லா ஜீவராசிகளும் உண்டானவைகள் எல்லாம் சரம் அச்சரம், அசைகின்ற அசையாதது எல்லாம், எதெல்லாம் இந்த கிரியேஷன்ல உண்டாச்சோ எல்லாத்துக்கும் பேரு பூத்தங்கள்னு பேரு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்ஸ்தானி என்னிடத்தில் இருக்கின்றன. ஆனா என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டா, நச்ச அகம் தேஷு அவஸ்திதா, தேஷு அவைகளில் நான் நிற்பதில்லை, இருப்பதில்லை. என்ன சாமி, என்ன புரியலையே சாமி? ஆப்போசிட் பண்ணி பாருங்க. ஸ்கிரீன் எல்லா காட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல எல்லா காட்சிகளும் இருக்கு. உண்மையா? ஆமா, ஸ்கிரீனுக்கு மேலதான் எல்லா காட்சிகளும் இருக்கு. காட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் இருக்கா? காட்சிகள் எப்படி சாமி ஸ்கிரீன் இருக்கும்? காட்சி தானே இது. வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்கிரீன் வந்து ஆதாரமா இருக்கு, ஒரிஜினல். இந்த காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கல்பிதம், வந்து வந்து போறது, தோற்ற மாத்திரம். அப்ப தோற்ற மாத்திரமா வந்து போறதா இருக்கக்கூடிய இந்த காட்சிகள்ல ஒரு ஒரிஜினல் தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியுமா? இருக்காது. பொய்யுக்கு ஆதாரமா உண்மை இருக்கும் ஒழிய உண்மைக்கு ஆதாரமா பொய் எப்பவுமே இருக்காது. சித்தாந்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது, வெறும் காட்சி ரூபமா தெரியுது, சொப்பன மாதிரி தெரியுது. இது பொய். ஆனா சத்தியம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் சத்தியமானவர். அந்த சத்தியமானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எதுலையுமே பகவான் இல்லவே இல்லை. ஆனா பொய்யெல்லாம் எங்க இருக்கு? சத்தியத்துக்கு மேல கல்பிதமா இருக்கு. நான் கேட்கிறேன், கயிறு பாக்குறீங்க, கைத்துக்கு மேல அஜ்ஞானத்தினால பாம்பு பார்த்தீங்க. பாம்பு பார்த்ததுக்கு பிறகு திரும்ப லைட்டு போட்டோன்னு பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு, ஐயோ கயிறு தான் இருக்கு, வாஸ்தவத்துல பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். கயிறு அந்த பாம்பு பார்த்தீங்களே, அந்த பாம்புக்கு ஆதாரம் எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பாம்புக்கு ஆதாரம் கயிறு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம், பாம்பு கைத்துல இருந்துச்சு, ஆனா பாம்புல கயிறு இல்ல சாமி சொல்லலாமா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கயிறு சத்தியம், நம்ம பார்த்த பாம்பு பொய்யானது. இததான் இந்த இடத்துல சொல்ற. அப்போ ஈஸ்வரன் மட்டும்தான் சத்தியம், இந்த ஜெகத்து மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது. இதான் இந்த ஸ்லோகத்தோட தாற்பயம். அடுத்த ஸ்லோகம் 5வது. நச்ச மத்ஸ்தானி பூதானி, நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம், பஷ்யமே யோகமைஸ்வரம் பூத பிருன்னச்ச பூதஸ்தஹ மமாத்மா பூத பாவனஹ.
நச்ச மத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூத பிரன்னச்ச பூதஸ்தஹ மமாத்மா பூத பாவனஹ. ரொம்ப முக்கியமான ஸ்லோகத்துல இந்த 2 ஸ்லோகம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்ப பாருங்களேன், கான்ட்ரடிக்ஷனாவே பேசுவார் பாருங்களேன் கிருஷ்ணர். நச்சமத்ஸ்தானி பூத்தானி, பூத்தானி அப்படின்றதுக்கு அர்த்தம் உண்டான அண்ட சராச்சரங்கள் எல்லாம். இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ந மத்ஸ்தானி, ந மத்ஸ்தானி என்னிடத்தில் இல்லையே. என்னைய பொய்யா பேசுறீங்க. போன ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்ஸ்தானி சர்வபூத்தானின்னு சொல்லிட்டீங்க. இவைகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்குன்னு போன ஸ்லோகத்துல ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நச்சமத்ஸ்தானி பூத்தானின்றீங்க. அப்படி ஆப்போசிட், என்னிடத்தில் எந்த பூத்தங்களும் இல்லை. என்னங்க புரியுது மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கேட்கிறேன். முதல் ஸ்டேட்மெண்ட் ஸ்கிரீன் சொல்லுது எல்லா காட்சிகளும் என்னிடத்தில் இருக்கின்றன, எனக்கு மேலதான் எல்லா காட்சிகளும் இருக்கின்றன. கரெக்டா? அது முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அப்சல்யூட் ரியாலிட்டியில இருந்து பேசுது. அப்சல்யூட் ரியாலிட்டி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வஸ்து இருந்தாதான் என் மேல இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு வஸ்து இருந்தாதான் அதுக்கு மேல நான் என் மேல அந்த வஸ்து இருக்குன்னு சொல்ல முடியும். ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இருக்கு, ஆனா வந்து ஸ்கிரீனுக்கு மேல தெரிகிற காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா? இல்ல சாமி, தோற்றம். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் எல்லாமே உண்மையா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன் சொல்லும் இவைகள் என்னிடத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பு தன்மையே இல்லையே, பொய்யாச்சு. அப்ப இருப்புத்தன்மை இல்லாத காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனுக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? தப்பா போயிடுமே. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற காட்சிகள் உண்மையா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஸ்கிரீன்ல வந்து இருக்கிற காட்சிகள் வந்து தண்ணியை காட்டினீங்கன்னா ஸ்கிரீன் நனைஞ்சிடும். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஸ்கிரீன்ல நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் எரிஞ்சு போயிடும். அப்ப அதுக்கு மேல இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நடந்துடும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இரும்பு துண்டு எனக்கு தெரியாம ஒரு துணியில சுத்தி நான் என்ன பண்ணிருந்தேன் வச்சிருந்தேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஈரப்பசை இருந்திருக்கு போல இருக்கு. மெதுவா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஆகி துடு பிடிச்சி அந்த துணியே வந்து பாத்தீங்கன்னா பொத்து போச்சுங்க. அந்த துணியே வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமாயி போச்சு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆதார ஆதேய பாவம்னு ஒண்ணு சொல்றோம். ஒண்ணு ஆதாரமா இருக்கு, அதுக்கு மேல ஆதேயம்னா ஒண்ணு அதுக்கு மேல இருக்கிறதா இருக்கு. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உன்னை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா தோஷம் வரும். எதுக்கு மேல எதை நீங்க வைக்கிறீங்களோ அதோடைய தோஷம் வைக்கிறதுக்கு மேல இருக்கிறது ஆதாரத்தை பாதிக்கும். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதாரமா இருக்கார் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா பொல்யூஷனும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? பகவானையும் பாதிக்கும். அப்புறம் அவரு அனித்தியமாயிடுவார். எல்லா தோஷங்களும் பகவானுக்கும் சம்பவிக்கும். அதை கேர்ஃபுல்லா இங்க நீக்கம் பண்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எதுவுமே என் மேல இல்ல சுவாமி. அண்ட சராச்சரங்களும் எனக்கு மேல இல்லவே இல்லை. மத்ஸ்தானி பூத்தானி, இந்த உண்டானவைகள் எவைகளும் என்னிடத்தில் இல்லை. அப்ப தெரியுது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருப்பா அர்ஜுனா, பாரு என்னுடைய யோகத்தை பாரு, யோகம் ஐஸ்வரம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒண்ணு யூஸ்லெஸ் புண்ணாக்க. சிவபெருமான்லாம் கும்பிடாதீங்க, அம்பாலை கும்பிடுங்க. அம்பாலை பிடிச்சிங்க, சிவகாம சுந்தரியை பிடிச்சிங்கன்னா ஏதாவது ஆயிடும். மீனாட்சியை பிடிச்சிங்க, காமாட்சியை பிடிச்சிங்க. சிவனை பிடிச்சி ஒன்றும் ஆகப்படுற நிர்குண நிராகாரம் வந்தாலும் ஒரு யூஸ்லும் இல்லை. அப்ப இந்த உலகம் மொத்தம் யாரோடது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிட்டார், மே யோகம் ஐஸ்வரம். என்னுடைய யோக ஐஸ்வர்யத்தை நீ பார்ப்பாயாக. யோக ஐஸ்வர்யம்னா திரிகுணாத்மிகா மாயா. நேத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னது? சுவாவம். பகவானோட சுவாவம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானோட சுவாவம் என்ன அப்படின்னா அவங்க ஒய்ஃபு உமையொரு பாகான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல. பாதியை வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்ணிருக்காரு? ஒய்ஃபுக்காக கொடுத்துருக்காரு. சுவாவம், பகவானோட சுவாவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனாட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாவம். சுவாவம்
அந்த சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சுபாவம் சுவாமினா, திரிகுணாத்மிகா மாயா அது என்ன பண்ணுது அப்படின்னா, தங்கத்துக்கு மேல ஆபரணத்தை காட்டுற மாதிரி, மண்ணுக்கு மேல பானை சட்டின்ற வஸ்துக்களை நமக்கு காட்டுற மாதிரி. பானை இருக்கு, இப்போ அது மண்ணுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது, எதிர்க்கிய விஷயங்கள் இருக்கு. மண்ணு தான் இருக்கு, ஆனா மண்ணு என்னவா தெரியுது எனக்கு? பானையா தெரியுது. ஏன் சாமி மண்ணா தெரிய மாட்டேங்குதே? ஏன் பானையா தெரியுது, சட்டியா தெரியுது, பூந்தொட்டியா தெரியுது? ஏன் தங்கம் தங்கமா தெரிய மாட்டேங்குது? கம்மல் மூக்குத்தி இது மாதிரி தானே தெரியுது, ஆபரணமா தெரியுதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுபாவம். தங்கத்தோட சுபாவம் ஆபரணமா தெரியறது, வேற ஒரு நாம ரூபமா தெரியறது. மண்ணோட சுபாவம் சட்டிப்பானன்ற நாம ரூபமா தெரியறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவானோட சுபாவம் மாயா. அந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் யோகம் ஐஸ்வரம்னு பேரு. யோகமாயா சமாவிருத்தக, திரும்பவும் வந்து ஒரு கீதாலி, யோகமாயா சமாவிருத்தக, என்னுடைய யோகமாயினால வந்து பாத்தீங்கன்னா மூடப்பட்டவனா நான் இருக்கேன்னு சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகமாயா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்கு மேல இந்த அண்ட சராச்சரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா காட்டுது. அப்ப இது வாஸ்தவமானு கேட்டீங்கன்னா, நான் கேட்கிறேன், தங்கத்துக்கு மேல கம்மல் இருக்கா இல்லையா? மூக்குத்தி இருக்கா இல்லையா? ஒட்டியானம் இருக்கா இல்லையா? இல்லவே இல்லை சார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மேல நாமரூபம்ன்றது, ஒட்டியானம்ன்றது ஒரு நாமரூபம், நெக்லஸ்ன்றது ஒரு நாமரூபம். நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இல்லை. நாமரூபம் வந்து பாத்தீங்கன்னா, நாமரூபத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லவே இல்லை, சொந்த எக்ஸிஸ்டன்ஸ் இல்லவே இல்லை. நாமரூபம்ன்றது ஒரு கல்பித்தம். அதனால கல்பித்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வஸ்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். முதல்ல அக்செப்ட் பண்றது, எல்லா கல்பித்தங்களுக்கும் ஆதாரம் ஒரு சத்திய வஸ்து இருக்கணும். பகவான் இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதாரமா இருக்கார். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் போகணும், இல்ல இல்ல இந்த ஜெகத்து மொத்தமும் மாயையினால சூப்பர் இம்போஸ் பண்ணப்படுது, ப்ரொஜெக்ஷன் பண்ணப்படுது. இது எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு மேல இல்லவே இல்லை, இது எல்லாம் மாயா மயம். இவ்வளவுதான். அதே நேரத்தில் ஆச்சாரிய சொல்றாரு, பூத்த பிரித்து, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா மாயையோடு சேர்ந்து இருந்துகிட்டு இதெல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பண்ணேன், எல்லாத்தையும் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா தாங்குகின்றேன். பூத்த பிரித்து, நான் தான் தாங்குறேன். பூத்தஸ்தக, நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூத்தஸ்தக அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நான் வந்து பாத்தீங்கன்னா நச்ச பூத்தஸ்தக, நச்ச பூத்தஸ்தக, நான் தான் எல்லாத்தையும் பண்ணினேன், ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே நான் இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மமாத்மா பூத்த பாவன, என்னுடைய ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, என்னுடைய சொரூபம் வந்து பாத்தீங்கன்னா மமாத்மா ந பூத்தஸ்தக, என்னுடைய சொரூபம் இந்த கல்பித்தங்கள்ல எதுலையுமே இல்லை. ஆனா நான் தான் பூத்த பாவனை, நான் தான் இந்த பூத்தங்களை எல்லாத்தையும் பண்ணினேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணினேன், நான் தான் எல்லாத்தையும் தாங்குறேன். ஆனா இவைகளில் நான் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்பனை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் கல்பனை பண்ணினார். யாரு கல்பனை பண்ணார்னா உண்மை இல்லை. அதனால்தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமானது, மாண்டூக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 1:17 போட்டுக்கணும். பிரபஞ்சோ யதி வித்யேத நிவர்த்தேத ந சம்சயः மாயா மாத்திரமிதம் துவைதம் அத்வைதம் பரமார்த்ததः. மாயா மாத்திரமிதம் துவைதம், முக்கியமானது. இந்த மொத்த ஜெகத்தும் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மாயா மாத்திரம், வெறும் மாயா மாத்திரம். யார் உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்வைதம் பரமார்த்ததக, ஒரே பரமாத்மா மட்டும்தான் வாஸ்தவமா இருக்கார். அத்வைத்தம் தான் பரமார்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் சுவாமி இதெல்லாம் மாயா, மாயா மாத்திரம் அப்படின்னா மாயா சொந்தமா ஏதாவது பண்ணுமா சுவாமி? மாயா ஏதாவது சொந்தமா ஒரு மாயா ஜாலத்தை காட்டுமா? காட்டாது இல்ல. பின்னாடி ஒரு மாயாவி இருக்கணும்ல. அந்த மாயாவியா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன். அப்ப அந்த மாயாவியா இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய மாயையை வச்சுக்கிட்டு இந்த ஜெகத்தை செய்கின்றார். உண்மையா பொய்யா? கல்பனா. இந்த மாயையை மொத்தமும் யாரு தாங்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயாவி தாங்குறான். மாயாவி மாயையையும் தாங்குகின்றான். அந்த மாயையிலிருந்து உண்டான மாயா ஜாலத்தையும் தாங்குகின்றான்.
அப்ப ஈஸ்வரன் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கேன், பூத்த பிருத்து, நான் தான் இது எல்லாத்தையும் தாங்குறேன், நான் தான் இந்த ஜெகத்து மொத்தமும் நான் தான் பண்ணின மாயையை வச்சுக்கிட்டு நான் தான் கல்பனா பண்ணிருக்கேன், இவைகள் எல்லாத்தையும் பண்ணினவன் நான் தான், இவைகள் எல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கின்றன. ஆனா வாஸ்தவத்தில் என்னது? இதெல்லாம் மாயா, கல்பிதம், யோகம், ஐஸ்வரம். இது பாத்தீங்கன்னா இவைகளில் நான் இல்லை. என்னுடைய சொரூபம் மமாத்மா ந பூத்தஸ்தக, என்னுடைய சொரூபம் இந்த மாயா ஜாலத்துல இல்லை. மாயாவி காட்டுற மாயா காட்சிகள்ல மாயாவி வந்தானா இல்ல, அவன் செப்பரேட்டா உட்கார்ந்து இருப்பான். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா மாயாமயம். இந்த மாயாமயமான இருக்கிற காட்சிகள் எல்லாத்தையும் பகவான் கிரியேட் பண்றார், மாயைய வச்சு. மாயிகம், இது மொத்தமும் மாயா மாத்திரம். இவைகள் எல்லாம் பகவானுக்கு மேல கல்பிதமா ஆதாரமா இருக்கார். பகவான் கல்பித்த ஆதாரம். வாஸ்தவத்துல இது எதுவுமே பகவான் மேல இல்லவே இல்லை, கல்பித்தம் தானே. அது மட்டும் இல்ல, இவைகளில் பகவான் இல்லவே இல்லை. அப்ப இது என்ன சுவாமி, இது ஏதாவது சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:31, 32 2 ஸ்லோகம் பாத்தீங்கன்னா மாண்டிக்க காரிக்கான்னு போட்டுக்கணும். சொப்பனமாயே யதா திருஷ்டே கந்தர்வநகரம் யதா ததா விஸ்வமிதம் திருஷ்டம் வேதாந்தேஷு விசக்ஷணை. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, எப்படி சொப்பனத்தை பாக்குறோமோ, எப்படி மாயைய பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோமோ, மாயா காட்சிகள் எல்லாம். மாயாவி தனியா உட்கார்ந்து இருப்பான், அவனுக்கு அந்நியமா மாயா காட்சிகள் தெரியும், அவன் கிரியேட்டரா இருப்பான். மாயாவை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா கிரியேஷன்லாம் பண்ணுவான். எது வரைக்கும் அந்த கிரியேஷன் இருக்கும்? அது பார்க்கிற வரைக்கும் இருக்கும். மாயா காட்சி முடிஞ்சு போச்சுன்னா, ஷோ முடிஞ்சோன்னே அந்த மாயா காட்சிகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். யார் மிச்சம் இருப்பா? அப்ப நான் மாயாவி மட்டும் மிச்சம் இருப்பான். அப்ப எது வரைக்கும் பாத்தீங்கன்னா மாயா காட்சிகள் இருக்கும்? ஷோ முடிகிற வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொப்பனம் பார்க்கிற வரைக்கும் சொப்பனம் சத்தியம், மாயா பார்க்கிற வரைக்கும் மாயா சத்தியம். கந்தர்வ நகரத்தை நம்ம மனோராஜ்யம் பண்றோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு கல்பனையில பாத்தீங்கன்னா நம்ம காதலியோட எங்கேயாவது டூயிட் சாங் பாடலாம் ஆல்ப்ஸ் மலையில. இது எல்லாம் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பனம் முடிகிற வரைக்கும். நிஜத்துக்கு வந்தோன்னு இல்லாம போயிடுது, நான் மட்டும் மிச்சம் இருக்கேன். வேக்கப் ஆனோன்னு சொப்பனம் போயிடுது, நான் மட்டும் இருக்கேன். நான் 2 குழந்தைங்களை பார்த்தேங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு குழந்தை சின்னோண்டு குழந்தைங்க, கட்டை விரல் அளவுக்கு குழந்தைங்க, அது வேதாந்தம் பேசுது. ஒரு பெரிய குழந்தை ஒண்ணு, ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை ஒண்ணு. அது நான் புலம்புறேன். நான் என் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட நிலைமை இப்படி ஆயிப்போச்சு, இந்த குழந்தைங்கலாம் பாடம் கேட்கற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு நான் இப்படி சொல்லிட்டு திருப்புறேன். பார்த்தா பாத்தீங்கன்னா நில்லி புட்டு மாதிரி சின்னோண்டு ஒரு குழந்தை, கட்டை விரல் அளவுக்கு ஒரு குழந்தை. நான் இப்படி லிட்டரலா நான் பார்த்தேன் அந்த கதை. இப்ப எனக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கு. கீழே குனிஞ்சு இப்படி பாக்குறேன் நான், இந்த குழந்தை இப்படிதான் இருக்கு. அது ஒரு கேப் ஒண்ணு போட்டுருந்துச்சு, முகம் தெரியல. நான் பாத்தீங்கன்னா கீழே இறங்கி இப்படி கீழே குனிஞ்சு பாக்குறேன். நானே ஹைட்டு கம்மிக்குள்ளோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா ஒரு கேப்பை போட்டுக்கிட்டு தலை மறைச்சிருக்கு, கீழே குனிஞ்சு பாக்குற ஒரு ஸ்லோகத்தை சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. நான் பார்த்தேன், ஐயோ தப்பு பண்ணிட்டுமே. நான் குழந்தைக்கு நான் நொந்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்கெல்லாம் நான் பாத்தீங்கன்னா வேதாந்தம் சொல்ல வேண்டியிருக்கு, எனக்கு சரியான அதிகாரிகள் யாரும் கிடைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு புலம்பி, உடனே அந்த குழந்தை பாத்தீங்கன்னா இன்னொன்னு சின்னோண்டு குழந்தை, பெரிய குழந்தையாவது பரவாயில்ல, சின்ன குழந்தை சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா 4 ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா சொல்லிட்டு மீனிங் சொல்லுது. நான் அப்படியே தலையில பாத்தீங்கன்னா குட்டிக்கிட்டேன், ஐயோ 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 அப்படின்னு. நான் தப்புன்ட்டேன் இல்லை அப்படின்னு. இதை கேட்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. அப்படியே நடந்தது. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேக்கப் ஆகிற வரைக்கும் சத்தியம். வேக்கப் ஆனோன்னு இல்லாம போச்சு. யார் மிச்சம் இருக்கா? குழந்தை இல்லை, 2 குழந்தைங்களும் இல்லை, நான் மட்டும் மிச்சம் இருக்கு. இதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா எது சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது சத்தியம் அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி, மாயா மாதிரி, கந்தர்வ நகர மனோராஜ்யத்துல பண்ற நம்ம கல்பனை மாதிரி. ததா விஸ்வமிதம் திருஷ்டம் வேதாந்தேஷு விசக்ஷணை. வேதாந்தத்துல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நிபுணர்களா இருக்காங்களோ, ரிஷிமார்களா இருக்காங்களோ, கௌடபாதர், சங்கரர், கோவிந்த பகவத் பாதர், வியாசர், சுகர், இது மாதிரி பெரிய ரிஷிகள் எல்லாம், வசிஷ்டர், எல்லாத்தினாலையும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்வமிதம், ததா விஸ்வமிதம் திருஷ்டம்.
சொப்பனத்துக்கு சமமானது, மாயைக்கு சமமானது, கந்தர்வ நகரத்துக்கு சமமானது அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இது சத்தியம் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் வாஸ்தவம். அப்ப பாத்தீங்கன்னா சுவாமி நீங்க ஏகப்பட்டதை பாத்தீங்கன்னா சொல்றீங்களே சுவாமி, கர்மயோகம் பண்ணுன்றீங்க, அப்புறம் பிராணனை பாருன்றீங்க, ஓங்காரத்தை உபாசனை பண்ணுன்றீங்க, எல்லாம் பொய்னா எதுக்கு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா 1:18 பாத்தீங்கன்னா ஒரு கௌடபாதர் சொல்ற, விகல்போ வினிவர்த்தேத கல்பிதோ யதி கேனசித் உபதேசாதயம் வாதோ ஞாதே துவைதம் ந வித்யதே. ரொம்ப அற்புதமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விவகாரங்கள் எல்லாம் சாஸ்திரம் இருக்கு, உபதேசிக்கிற ஆச்சாரியார் இருக்கு, ஈஸ்வரன் இருக்கார். இப்ப போனோன்னு பாத்தீங்கன்னா கோயிலை சுத்தி வருவேன், கோபுரத்தை சுத்தி வருவேன், 4 கோபுரத்தை சுத்தி வரேன், சுவாமியை பார்த்து கோபுரத்தை பார்த்து சுவாமி 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 சாமின்னு கும்பிடுறேன், பூத்தநாராயணனை பார்த்து பார்த்தீங்கன்னா என்னோட பிராணனா இருக்கேன்னு சொல்றேன், சிவபெருமானை பார்த்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ தான் என்னுடைய அந்தர்யாமியா உள்ள உணர்வா இருக்க அப்படின்னு சொல்றேன், சுத்தி வரேன், எனக்கு மோட்சத்தை கொடுன்னு சொல்றேன், உங்களுக்கு சாஸ்திரத்தை படிச்சு கொடுக்குறேன், நீங்களும் இதை பண்ணுங்கன்னு சொல்றேன், தான தர்மம் நிறைய பண்ணுங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் எது வரைக்கும் சாமினா அரியற க்ஷணம் வரைக்கும். பெரிய சொப்பனம் போயிட்டு இருக்கு, நான் பாடம் எடுக்கிறதும் சொப்பனம், நீங்க பாடம் கேட்கறதும் சொப்பனம். எது வரைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உபதேசாதயம் பாதக. ஒரு பாம்பு கடிச்சிருச்சு சொப்பனத்துல, டாக்டர்கிட்ட எங்க போவீங்க? ஜாகிரதத்துல போய் வைத்தியம் பார்ப்பீங்களா? சொப்பனத்துல பாம்பு கடிச்சதுன்னா யார்கிட்ட போவீங்க? சொப்பனத்துல ஒரு டாக்டர் கிளினிக் வச்சிருப்பார், அந்த சொப்பனத்துல இருக்க டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுவார். அந்த ஊசி பாத்தீங்கன்னா விஷத்தை முறிக்கும். டாக்டரும் பொய், டாக்டர் குத்துன ஊசியும் பொய், கடிச்ச பாம்பும் பொய், பாம்பு கடிச்சு நான் அவஸ்தப்படுறதும் பொய், விஷமுறிவு ஆய் பாத்தீங்கன்னா சொஸ்தமானதும் பொய். வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் இது எதுவுமே இல்லை. இதே மாதிரிதான் இந்த மொத்த சம்சாரமும் பாத்தீங்கன்னா பொய். இதுல வைத்தியம் பார்க்கிற ஆச்சாரியாரும் பொய், சாஸ்திரமும் பொய், எல்லாம் பொய். எது வரைக்கும் சத்தியம் அப்படின்னா அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் சத்தியம். எந்த க்ஷணம் அஜ்ஞானம் நீங்கி போதோ அந்த க்ஷணம் எல்லாம் போயிடும். உபதேசாத் அயம் பாதக. உபதேசத்துக்காக இதெல்லாம் எடுத்து வச்சு உங்களை வேக்கப் பண்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். வேக்கப் ஆயிட்டோம் அப்படின்னா என்னாச்சு? ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. அறிந்த நிலையில் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் இல்லை சார். அறிந்த நிலையில் சிவம் மட்டும்தான் அத்வைத்தமா இருக்கிறது. சிவம் கண்ணியமா, ஆத்மா கண்ணியமா, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க யோகம் ஐஸ்வரம்னு பயன்படுத்துறேன். இதோட இன்னைக்கு இங்க நிக்கட்டும், நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 நாராயண. இந்த 2 ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா லைஃப்ல எப்பவுமே மறக்காம புரிஞ்சுங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆபாசவாதம்னு சொல்லுவோம். உபதேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து தெரியுது தெரியுது தெரியுது, பகவான் ஆதாரமா இருக்காரு, இதை சொல்லி 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 மெதுவா மெதுவா தோற்றம்னு சொல்லி சொல்லி ஒரு டைம்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு மிஸ்மரைஸ் பண்ணி 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 ஒரு டைம்ல இதெல்லாம் என்ன ஆயிரும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னா மனசு பாத்தீங்க அப்படின்னா தாண்ட நிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அஜாதவாதம் வந்துடும். ஆபாசவாதம் டீச்சிங்ல, அதே நேரத்துல தோற்ற மாத்திரம்ன்றது. அனுபூதி காலத்துல இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அனுபூதி காலம் வாஸ்தவம் பாத்தீங்கன்னா அஜாதம் தான். இந்த உலகம் எப்பவுமே பிரம்மஸ்வரூபமா இருக்கு, வெறும் பிரம்மஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபமா தான் இருக்கு. ஈஷாவாஸ்யம் இதம் சொல்லும், மொத்தம் ஈஸ்வர ஸ்வரூபம் தான், ஜெகத்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இதான் அல்டிமேட்.